சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுடைய விவாகரத்து அப்படிங்கிறது மிகுந்த அளவுக்கு விஜயோட ரசிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னமும் சங்கீதா விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் விரும்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை பத்தி தப்பான சில இந்த விவாகரத்தை குறித்த விமர்சனங்கள், சர்ச்சைகள் இதுக்கெல்லாமே இன்னுமே அவங்க மனம் ஒடிஞ்சுதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தையே ஒரு காரணமா வச்சு பேசுறவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சில விஷயங்களையும் விஜயோட உண்மையான ரசிகர்கள் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு சங்கீதா விஜய் இந்த விவாகரத்தை அப்பீல் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக், அதன் கூடிய நிறைய கேள்விகளும் எல்லாருக்குமே எழுந்துச்சு. மேபி உங்களுக்கு அப்படி டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்த நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு டைமில் பண்ணினீங்க, நீங்களே விஜய் அண்ணாவோட முதுகலை குத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா மேம் மேலே நிறைய கொஷின்ஸ் போச்சு. ஆனால் அதையும் தாண்டி அவங்க மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம், அதை தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாகவே அவர் கூட பேசுறதில்ல, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அப்பீல்ல இருந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமேலு அந்த நடிகை திரிஷா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சப்பன்னு ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ இல்ல இது பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற குழப்பத்துல ரசிகர்கள் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல விஜய் சாரே நீங்க ஹர்ட் ஆகுற அளவுக்கோ வருத்தப்படுற அளவுக்கோ இது ஒர்த்தான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி விஜயோட ரசிகர்கள் முழுக்க முழுக்க சங்கீதா விஜய் சார் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா விரும்பினாங்க. அதை தொடர்ந்து இப்போ சங்கீதா விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மோசமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சற்று முன் இந்த விஷயம் கிடைச்சிருக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4 வருடங்களா கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கலங்கன மனசோடையும் கலங்கன கண்களோடையும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க அந்த விஷயத்தை பத்தி அப்பவே விரிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுடைய உடல்நிலை மோசமானதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுற விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவங்க ரொம்ப ஆழமா திங்க் பண்ணிட்டு இருக்கிறதோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கிறதோ இந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி அவங்களுடைய உடல்நிலையை அவங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போனதுக்கு முக்கியமான காரணமா இந்த டிவோர்ஸ் விஷயம் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தோட தரப்பு இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட இப்ப கெரியர் அவங்களுடைய முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இதை பத்தின டென்ஷன், பிசினஸ் பத்தின டென்ஷன் தான் அவங்களுடைய உடம்பு இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவான ஸ்வர்ணலிங்கம் இதை பத்தி சொல்லியிருக்காங்களாம். அவங்களுடைய உடல்நிலை மோசமா போன உடனே அவங்களுடைய மதர் இல்லாவான ஷோபா சந்திரசேகர் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்களாம். உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியும் நிறைய அறிவுரைகளை அவங்களுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஷோபா சந்திரசேகர் மற்றும் அவருடைய கணவரான சந்திரசேகர் 2 பேருமே அவங்கள கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போறதாவும் ஒரு தகவல் அபிஷியலா வந்திருக்கு. இதை தொடர்ந்து இதுக்கு மேல நடக்க போற சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷினும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா லண்டன் போக போறாரு முதல்வர் விஜய் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி இப்போ பரவுது. அது எந்த அளவுக்கு அஃபிஷியலான விஷயம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படலை. ஆனால் அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் இப்போ மோசமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக பிஸ்னஸை பற்றி நினச்சிட்டே இருக்கிறது, குழந்தைங்களுடைய கரியர், அது மட்டும் இல்லாமல் ஜேசன் செஞ்சை சென்னை டு லண்டன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள் அவங்களுடைய மனசை பாதிச்சிருக்காம். அது மட்டும் இல்லாமல் 4 வருடங்களாக அவங்களுடைய மனப்போராட்டம் அப்படிங்கிற விஷயம், இன்னைக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே சங்கீதாவோட மனசில் ஆழமாக இருந்திருக்காம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அவங்களுடைய மைண்டில் அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்காம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் நினச்ச விஷயங்களும் நடக்கலை. டிவோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணினாங்க. ஆனால் அது குறித்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகளால் அவங்களுடைய உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்பு இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்களாம். இது தொடர்பாக அவங்கள சந்திக்க ஷோபா சந்திரசேகர் விரைவாக லண்டன் போகிறதாகவும் சொல்லப்படுது.